வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். அசம்பிளிக்குள்ள வழக்கம் போல சரியான கலைபுரம். அதுவும் அண்ணன் இபிஎஸ் அவர்கள் கோபப்பட அதை ரசித்து பார்த்தபடி சிவிஎஸ் அண்ணா அமர்ந்திருக்க இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பரந்தூர் ஏர்போர்ட் இருக்குல்ல, இதை பற்றி பேச போயிட்டு கிளாஷ் ஆச்சு பாருங்க. G2 மாப்பிள்ளைன்னு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் லாட்ரி மருமகன் இன்னொரு பக்கம். இப்படி போச்சு கிளாஷ். இதை பத்தி தான் முழுக்க பார்க்க போற நிகழ்ச்சிக்குள்ள போலாம். எதுக்கு நிக்கிறீங்க எல்லாரும்? பொதுக்கூட்டமா இது? என்ன பொதுக்கூட்டமா இது? என்ன பொதுக்கூட்டம்? எல்லாரும் உட்காரியா? அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் பேரவையில் என்ன சொன்னாரு? பரந்தூர் ஏர்போர்ட் ப்ராஜெக்ட் சார்ந்து ஒரு 90% இருக்க நிலத்தை கையகப்படுத்துறதா சொல்றீங்களே, அதெல்லாம் கிடையாது. 48% மட்டும்தான் நிலம் கையகப்படுத்தப்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்காரு. அது கூடவே இந்த திட்டம் எதுக்குங்க, G2 மாப்பிள்ளை சார்ந்தா அப்படின்னு ஒரு கேள்வியை பேரவையில் கேட்டாப்புல. இதில் கடுப்பான அண்ணன் தங்கம் தென்னரசு இருக்கார்ல, அவர் அதங்கப்பட்டு ஓஹோ நீங்கள் இப்படி தான் பதில் சொல்லுவீங்களா, அப்போ நானும் அதுக்கேற்ற மாதிரி கேள்வி கேட்க முடியும் என்னால். அதாவது நானும் அப்படி பேசுகிறேன் பார்க்குறீங்களா, நீங்கள் எந்த லாட்ரி மருமகனுக்காக இந்த புது ஏர்போர்ட் விஷயத்தை கொண்டு வர போகிறீங்க அப்படின்ட்டாரு. இதுக்கு மத்தியில் ஆதவர்ஜன் அவர்கள், அமைச்சர் ஆதவர்ஜன் அவர்கள் எழுந்துட்டு அவர் என்ன சொல்லிட்டாரு, பரந்தூர்ல பெரிய அளவில் நில மோசடி நடந்திருக்கிறதா அவர் ஒரு பக்கம் குற்றம் சாட்டிட்டாரு. இது வரைக்கும் அதாவது 90% நேத்தே வந்து பேட்டியில் அண்ணன் தங்கம் தென்னரசு அவர்கள் பலர் வந்து சொல்லியிருந்தாங்க, 90% நிலங்கள் கையகப்படுத்தணும். அப்படி கையகப்படுத்தப்படவில்லை. இது வரைக்கும் வந்து 1802 ஏக்கர் மட்டும்தான் கையகப்படுத்தப்பட்டுள்ளது. அதாவது 48% மட்டும்தான் கையகப்படுத்தப்பட்டுள்ளது. மீதி எல்லாம் கையகப்படுத்தவில்லை. அதுலயும் பாத்தீங்கன்னா ஏகனாபுரம், அந்த காரை, தண்டலம், சிறுவள்ளூர் போன்ற கிராமங்களில் 1 சென்ட் நிலம் கூட கையகப்படுத்தப்படவில்லை. அதெல்லாம் கையகப்படுத்தாமல் இருக்கு. இதுல இன்னொரு விஷயம் எல்லாரும் புரிஞ்சுக்கணும்னா, நேத்தே முதல்வருடைய அறிக்கையில ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. எப்படின்னா, இது வரைக்கும் வந்து நம்மளுடைய கரண்ட் கெப்பாசிட்டி, அதாவது 30 மில்லியன் பேசஞ்சர்ஸை ஹேண்டில் பண்ற கெப்பாசிட்டி இப்ப இருக்கிற கரண்ட் ஏர்போர்ட்டுக்கு இருக்கு. அது இல்லாமல் டெர்மினல் 3 வந்து கம்ப்ளீட் ஆச்சுன்னா இன்னொரு 5 மில்லியன், அதாவது இது ரெண்டும் சேர்த்தால் 35 மில்லியன் கெப்பாசிட்டியை நம்ம அடைவோம். அது இல்லாமல் டெர்மினல் 5, அதாவது நார்த் வெஸ்ட்ல டெர்மினல் 5க்கு நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சோம்னா, திட்டமிடப்பட்டு முடிச்சோம்னா, கூடுதலாக 20 மில்லியன் பேசஞ்சர்ஸை ஒரு வருஷத்திற்கு கையாளக்கூடிய கெப்பாசிட்டி, அதாவது வருஷத்திற்கு 55 மில்லியன் கெப்பாசிட்டி வந்து நம்ம கையாளக்கூடிய திறமை இப்ப இருக்கிற கரண்ட் ஏர்போர்ட்லேயே டெர்மினல் 3, டெர்மினல் 5 முடிச்சோன்னா இருக்கும். இது எப்படின்னா, இப்ப இருக்கிற பெங்களூர் ஏர்போர்ட் வந்து 4.5 மில்லியன் பேசஞ்சர்ஸ் ஒரு வருஷத்துக்கு ஹேண்டில் பண்றாங்க. அதை விட 10 மில்லியன் அதிகமாகவே ஹேண்டில் பண்ணக்கூடிய அளவுக்கு திட்டமிடல் முடித்த பிறகுதான் இது குறித்த அறிக்கையை முதல்வர் அவர்கள் தெரிவித்தார். அதாவது இப்ப இருக்க கரண்ட் ப்ராஜெக்ட்ல நிறைய தவறான தகவல் கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் வாங்கிட்டோம்னு சொல்லியிருக்காங்க. கிடையாது, என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் வாங்கப்படவில்லை. அதாவது என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் கூட இதுக்கு பண்ணல. இது அதுவே பண்ணாமல் என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ்லாம் வாங்க முடியும். என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ்லாம் இது வரைக்கும் வாங்கப்படவில்லை. மிகவும் அதுல வந்து நிறைய வாட்டர் பாடிஸ் இருக்கு. அதனாலதான் வந்து இந்த திட்டம் வந்து 5 ஆண்டுகளாக, அதாவது அதிமுக காலத்தில் ஆரம்பிக்கப்பட்டாலும் 5 ஆண்டுகளாக எந்தவித நகரும் இல்லாமல் இருந்ததுக்கு முக்கிய காரணம் பெரும்பாலும் நீர்நிலைகள், விவசாய நிலங்கள், 3 போகம் விளையக்கூடிய நிலங்கள். இதுல இப்ப அதிகமாக கவலைப்பட்டு இங்க கதறுபவர்கள் அனைவரும் பாத்தீங்கன்னா, ஒன்னே ஒண்ணு G2 மாப்பிள்ளைக்காக இருக்கட்டும், இல்லைன்னா அதுல கருப்பு பணத்தை கொண்டு போய் முதலீடு செய்தவர்களா இருக்கட்டும், வேற யாருக்காகவும் இருக்காது. கண்டிப்பாக விவசாயிகளுக்கு மட்டும்தான், விவசாயிகளை மட்டும்தான் கணக்கில் வைத்துக் கொண்டு இது செய்யப்பட்டிருக்கிறது, வேற யாருக்காகவும் இல்லை. மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் இந்த அளவிலே தன்னுடைய பதிலை, விவாதத்தை கொண்டு போக விரும்புவார் என்றால், ஐ கேன் ஆல்சோ பே யூ இன் தி சேம் கரன்சி. G2 மாப்பிள்ளை என்று நீங்கள் சொல்வீர் என்று சொன்னால், வேறு எந்த லாட்டரி மருமகனுக்காக புது விமான நிலையத்தை நீங்கள் கொண்டு போவீர்கள் என்று நான் கேட்க முடியுமா? நான் கேட்கவா? மாண்புமிகு முதலமைச்சருக்கு நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். இந்த பரந்தூர் விமான நிலையம் பண்ணும் பொழுது டிபிஆர் ப்ராஜெக்ட் அரசுக்கு மட்டும்தான் தெரியும். டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் அரசுக்கு மட்டும் தெரியும். அந்த டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் வரதுக்கு முன்னாடியே ஒரு கட்சி சார்ந்தவர்கள், நான் எந்த கட்சி பேரையும் சொல்லல, ஒரு கட்சி சார்ந்தவர்கள் அந்த நிலத்தை சுத்தி லேண்ட வாங்கி மிகப்பெரிய ரியல் எஸ்டேட் மோசடி நடந்திருக்கு. அதை ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்ல சொல்லி, அந்த ரியல் எஸ்டேட் மோசடி, இந்த பரந்தூர் விமானம் எதுக்காக உருவாக்கப்பட்டதுன்னா இந்த ரியல் எஸ்டேட்டுக்காக தான். அப்ப இதை நாங்கள் பதிவு செய்கிறோம். விவசாயிகளுக்காக, விவசாயிகளோட கண்ணீருக்காக கிட்டத்தட்ட 2 போகம் அங்க வந்து விவசாய உற்பத்தி பண்ணிட்டு இருக்காங்க. 2 போகம், இத்தனை ஏரி இருக்கு, 381 ஏரிகள் இருக்கு. இதுக்காக விவசாயிகள் பக்கம் நிக்கிறதுக்காக தான் இது கேன்சல் செய்யப்பட்டதை தவிர இதுல எங்களுக்கு எந்த விதமான அரசியல் உள்ளீடும் எழுதி வச்சுக் கொள்ளுங்கள். 5 வருஷம் கழிச்சு வெள்ளை அறிக்கை நாங்க உரத்துக்கு ரெடி. உங்களோட 10 மடங்கு இங்க வந்து பொருளாதாரம் வந்திருக்கும். ஏனால் ஊழல் இல்லாத ஒரு ஆட்சி எங்களோட முதலமைச்சர் கொடுப்பாரு. இதற்காக எல்லா இண்டஸ்ட்ரியும் வரும். 45 நாள் 60 நாளுக்குள்ள சிங்கிள் விண்டோ சிஸ்டத்தை முதலமைச்சர் உருவாக்கி இருக்காங்கிறத பதிவு பண்றோம்.
இந்த பரந்தூர் ஏர்போர்ட்டை இந்த அரசு கைவிட்டது முந்தைய அரசுக்கு செம கடுப்பு ஏற்படுத்தியிருக்கு. அவங்க அதை தான் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க அசம்பிளியில். இதன் ஒரு பகுதியாக இந்த பரந்தூர் ஏர்போர்ட்டை கைவிட்டதை பற்றி தென்னரசு அவர்கள் நிறைய விஷயங்களை கேள்விகளை அடுக்கினாங்க. எதுக்கு கைவிட்டீங்க, என்ன பண்ண போகிறீங்க இதுக்கப்புறம் அப்படின்ட்டு. இதுக்கு அமைச்சர் கீர்த்தனா என்ன பதில் கொடுத்தாங்கன்னா, கையகப்படுத்தப்பட்ட நிலத்தில் மாற்று தொழில் திட்டங்கள் வருங்க அப்படின்னு அவங்க அஷ்யூர் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக தொழிற்பூங்கா அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் எழுந்திருக்குங்க. நம்ம முதல்ல அசியூம் பண்ணல, அந்த விஷயத்தை இப்போ அமைச்சர் சொல்லியிருக்காங்க. இதுக்கு மத்தியில் ஆதங்கப்பட்டாங்க. என்னங்க ஒரு புக்கை எடுத்துகிட்டு வந்து காமிச்சு ஒன்றுமே இல்லைன்ற மாதிரிலாம் சொல்லி இப்படிலாம் பேசலாமா நீங்கள் அப்படின்ட்டு கீர்த்தனா அவர்கள் அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த பக்கம் டிஎம்கே சைடு கிட்ட அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆஸ்டின் இருக்கார்ல, திமுக முக்கியமான முகம், இப்போ சமீப காலமாக பயங்கரமாக பரிணமிச்சிட்டு இருக்காப்புல. அவர் என்ன சொல்லிட்டாரு, இந்த பரந்தூர் ஏர்போர்ட் ப்ராஜெக்டை கேன்சல் பண்ணீங்களா, இதை பார்த்து மட்டும் முதலீட்டாளர்கள் ஜர்க்காக மாட்டாங்களா என்ன அப்படின்னு அவர் கேட்க, கரெக்டாக கேப்பு கிடச்சிருச்சுன்னு எம்எல்ஏ பாலகிருஷ்ண ரெட்டி இருக்கார்ல, ஒசூர் எம்எல்ஏ, அவர் என்ன திறமை கேட்டார், ஏங்க ஒசூரில் அவ்வளோ தொழில் நிறுவனங்கள் இருக்குது, அங்கே ஏர்போர்ட்டை கொண்டு வந்தீங்களா அப்படின்ட்டு அவர் ஒரு ஐடியா உள்ள தெரிஞ்சு விட்டாப்புல. மாண்புமிகு உறுப்பினர் கேள்வி கேட்டிருந்தாரு, இந்த திட்டத்தை கைவிட்டுட்டீங்க, கையகப்படுத்திய நிலத்தை என்ன பண்ண போறீங்கன்னு. மாற்று தொழில் திட்டங்கள் மக்களை பாதிக்காதவாறு கையகப்படுத்தப்பட்ட நிலங்களில் செயல்படுத்தப்படும். இதன் மூலம் தொழில் வளர்ச்சி மற்றும் வேலை வாய்ப்பு, பொருளாதார வளர்ச்சி இப்பகுதியில் ஏற்படும். அதை விட இவ்வளோ நேரம் ஒரு சில விஷயங்கள் பேசிட்டே இருந்தாங்க. ஏன் பரந்தூர் கைவிடப்பட்டது, இதுக்கு முக்கிய ரீசன் அங்க பல காலமா ரைஸ் கல்டிவேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது 3 சீசன்ஸ், சாம்பா, தல்லடி, சொர்ணாவரி அப்படின்ற 3 சீசன்ல டிஃப்ரெண்ட் அந்த இது நம்ம கல்டிவேட் பண்ணிட்டு இருக்காங்க. ரொட்டேஷன்ல கிரவுண்ட் நட்டும் சுகர் கேனும் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ட்ரை சீசன்ல பல்சஸ் அண்ட் மில்லட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதை தவிர thousands ஆஃப் மெட்ரிக் டன் ரைஸ் ஆனுவலி தமிழ்நாடு சிவில் சர்ப்ரைஸ் கார்பரேஷனுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க அங்க இருக்கிற விவசாயிகள். இது மட்டும் இல்லாம பிடிஎஸ் டிஸ்ட்ரிபியூஷனுக்கும் அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த நிலம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்பயுமே ஒரு வாட்டர் பாடி, அதாவது மழை பெய்யாம இருந்தாலும் அங்க கல்டிவேஷன் நடக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு விளை நிலம். அந்த இடத்த நம்ம இன்னைக்கு ஏர்போர்ட்டா மாத்தணும்னு சொல்லிட்டு இருக்கோம். இதை தவிர அங்க வாட்டர் கேனல் 1-2 இருக்கு. குணகரம்பாக்கம், கம்மங்கால் கேனல், 2 கேனல்ஸ் இங்க இருக்கு. இது எப்படி உங்களுக்கு செயல்படுதுன்னா, ஒரு ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணி அந்த வாட்டர் பாடி தானாவே அடையார் ரிவருக்கும் செம்பரம்பாக்கம் லேக்குக்கும் இன்னைக்கு போய்கிட்டு இருக்கு. இதை நம்ம அழிச்சிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா சென்னை சிட்டிக்கு உள்ளேயே ஃப்ளட் வர்றதுக்கான பல வாய்ப்புகள் இருக்கு. இவ்வளவையும் நம்ம அழிச்சு நம்ம ஒரு பரந்தூர் ஏர்போர்ட், நாம ஏர்போர்ட் வேணான்னு சொல்லவே இல்லை. இன்னொரு இடத்த நாங்க இந்த மாதிரி அதுவும் ஒரு சரிவான இருக்கிற ஒரு விளைநிலம், அந்த இடத்துல நீங்க எவ்வளவு தூரம் மண்ணை போட்டு ஒரு ஏர்போர்ட்டை நீங்க கொண்டு வருவீங்க. இது கொச்சின்ல நடந்தது. இதனால 14 நாள் அந்த ஏர்போர்ட் பூட்டி கிடக்கப்பட்டது. இதே மாதிரி ஒரு விளைநிலத்தை கொண்டு அந்த ஏர்போர்ட் 14 நாள் பூட்டி கிடந்தது. இன்னைக்கு அல்டிமேட் ஃப்ரேமே இதுதான், தெரிகிறதா? இங்கிருந்து அங்கே வரைக்கும். அதாவது இபிஎஸ் அவர்கள் எழுந்து நின்று பேச ஆரம்பிக்கும் போது மைக் ஆஃப் பண்ணப்பட்டுட்டே இருந்துச்சு. ஏங்க உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்போ பேசுங்கன்ற மாதிரி சபாநாயகர் தொடர்ந்து சொல்லிட்டே இருந்தாப்புல. ஒரு இடத்துல இபிஎஸ் அவர்கள் கத்த ஆரம்பிச்சிட்டாரு. பேச வாய்ப்பு தரணும்னா நாங்கள் என்னங்க பண்ணுறது, நின்றுக்கிட்டு தான் இருப்பேன், கட்சியில் நின்றுட்டு தான் இருக்கும் நாங்கள், நாங்கள் இது அநியாயம் அப்படின்ட்டு அவர் ஒரு பக்கம் கொந்தளிக்க, அதிமுக முக்கிய முகங்களை எழுந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் இபிஎஸ்க்காக. என்னங்க இது போலாம் பண்ணலாமா நீங்கள் சபாநாயகர்னு இப்படி கிளாஷ் ஆயிடுச்சு. சபாநாயகர் வேர்சஸ் ஏடிஎம்கே கிளாஷ் ஆயிடுச்சு. உட்காருங்கன்னு அவர் எவ்வளவு முறை சொன்னார் தெரியுமா? யாரு? சபாநாயகர் அவர்கள். ப்ரொனன்சியேஷன் வந்துட்டே இருக்கு, எங்க உட்காருங்க ஒரு இடத்துல சம கடுப்பாயிட்டாரு சபாநாயகர். அவர் ஒரு பக்கம் ஷவுட்டிங் தோனியிலேயே உட்காருங்கன்னு அந்த வார்த்தையை அப்படியே மாடரேட்டை மாத்திட்டு இவ்வளவு விஷயங்கள் நடந்துட்டு இருக்குல்ல. அப்ப சிவி சண்முக முகத்தை பாத்தீங்களா? அப்படியே இருந்து ரசிச்சுக்கிட்டு இருக்காருங்க. அண்ணன் மனசுல என்ன ஓடிச்சோ அவர் பாட்டுக்கு தனியா ரசிச்சுட்டு இருக்காரு. இவ்வளவு பேர் நீங்க யாரை பேச விடுறது, போய் வேற யாரையாவது பேச விட்டோமா அவருக்கு பதிலா? இப்ப எதுக்கு நிக்கிறீங்க எல்லாரும்? பொதுக்கூட்டமா இது? என்ன பொதுக்கூட்டமா இது? உட்காருங்க, உட்காருங்க. உங்க கட்சி பொதுக்கூட்டமான்னு கேக்குறேன். இது என்ன பொதுக்கூட்டம்? உட்கார சொல்லி எல்லாரும் உட்கார சொல்லுங்க. இருங்க இல்லங்க, நீங்க உங்களை அனுமதிச்சு இல்லங்க, உங்களை பேசணும் அனுமதிச்சுட்டே இருக்கும்போது பின்னாடி நின்று குரல் கொடுத்து என்ன பொதுக்கூட்டமா நடத்துறோம்? இது அவை அந்த மாண்பை காப்பாத்துங்க, அதுக்குரிய மாண்பை காப்பாத்துங்க. உட்காருங்க, எல்லாம் உட்காருங்க, நீங்க உட்காருங்க, எல்லாரும் உட்காருங்க. திசை இதே உட்காருங்க. எது
அப்ப நான் விதியை பின்பற்ற ஆரம்பிக்கணுமா? நான் விதியை பின்பற்ற ஆரம்பிக்கணுமா? உட்காருங்க எல்லாரும், உட்காருங்க 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 பாருங்க. வேட்புமனு பரிசீலிக்கும் போது திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுக வேட்பாளருக்கு தான் அங்க எங்களுடைய எனக்கும் என எதிர்த்து போட்டியிட்ட திராவிட முன்னேற்ற வேட்பாளர் தான் பிரச்சனை ஏற்பட்டு இருந்தது. அவர்களை பத்தி அவருடைய வேட்பாளர் பத்தி எல்லாம் நாங்க பொறுப்படுத்தல. ஆக இதில் கூட இணைக்க கூடாது. ஆக அவை முன்னவர் பேசுறாருன்னா இதுக்கின்ற கருத்து பேசினா பரவாயில்ல, இல்லாத கருத்து பேசினா அவை திசை திருப்பு போய் கொண்டிருக்கின்றது. ஆகவே அதில் கூர்ந்து இந்த நேரத்தில் சொல்வதெல்லாம் ஒரு கட்சியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் எங்களோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. திடீரென்று எப்படி வேறு கட்சிக்கு மாறுவாங்க? நான் எந்த கட்சியை குறிப்பிடல, எப்படி போய் கட்சியில் சேருவாங்க? இந்த அரசு பொறுப்புல இருக்கிறவங்க டிவி விவாத நிகழ்ச்சியில கலந்துக்கலாமா? இந்த ஒரு கேள்வி இருக்குல்ல, இதுக்கான பதில் இப்ப பேரவையில கிடைச்சிருக்கு. எதிர்கட்சிகள் சைடுல என்ன கேட்டாங்க, ஏங்க அரசு பொறுப்புன்னு கொடுத்துட்டீங்க, ஆனா அவங்க போய் டிவி நிகழ்ச்சியில பங்கேற்கிறாங்க, இதெல்லாம் சரியாங்க, அந்த பேட்டிலாம் கொடுத்து என்னங்க இது அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப அமைச்சர் நிர்மல் என்ன சொல்லிட்டாரு, ஏங்க அது அவங்க தனிப்பட்ட விஷயங்க, ஏன் உங்க பீரியட்ல லியோனி அவர் செய்யாததா? ஸோ விதிமீறல் இருந்தால் மட்டும் சொல்லுங்க, சட்ட ரீதியாக நம்ம மாறுபட்டிருக்கா அதை மட்டும் சொல்லுங்க, பேசுவோம், மற்றபடி இதெல்லாம் நம்ம பேச முடியாதுன்னு அவர் தெளிவாக சொல்லிட்டாரு. எனவே நான் உங்கள் மூலமாக அந்த அரசை கேட்டுக்கொள்வதெல்லாம், அவரை நியமித்திருக்கின்றீர்கள், நாங்கள் அதிலே தலையிடக்கூடிய தேவையில்லை. இருந்தாலும் இது போன்ற அரசியல் விவாதங்களிலே அவர் பங்கு கொள்வதை இந்த சட்டப்படி தடுக்க வேண்டும், அல்லது அது தொடர வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் அவரை இந்த பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்று உங்கள் மூலமாக இந்த அரசை நான் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். சட்டத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அவரவர் தொலைக்காட்சி விவாதங்கள் பங்கெடுப்பது அவருடைய தனிப்பட்ட விருப்பம். அதில் ஏதாவது சட்டபூர்வமாக ஏதாவது தவறு இருந்தால் அது குறித்து விவாதிக்கலாம். ஏற்கனவே திண்டுக்கல் லியோனி அவர்களே அவர்கள் பாடநூல் கழகத்தை நியமித்தார். அவருடைய தினம் வேலையை பாத்தீங்கன்னா எதிர்கட்சியினர் அப்போ எதிர்கட்சியினர் விமர்சிப்பது மட்டும்தான். அதனால ஏதாவது ஒரு தவறு இருந்தால் அது குறித்து அவர்கள் புகார் தெரிவிக்கலாமா தவிர்த்து யாருமே அதுல இந்த ஸ்டாச்சுடைய இதுக்கு முன்னாடி பலர், இதுக்கு முன்னாடி அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் இருந்தாரு, அதுக்கு முன்னாடி பலர் இந்த பொறுப்புல இருந்திருக்காங்க. அவங்க தனிப்பட்ட விவாதத்துல பொது மேடைகள்ல பேசக்கூடாதுன்னு ஒண்ணும் இல்ல, ஏதாவது தவறு இருந்தால் சமீப காலமா இபிஎஸ் அவர்களை தூக்கி நிறுத்த வரானா தளவாய் சுந்தரம் அவர்கள் திடீர்னு பரிணமிக்க ஆரம்பிச்சிட்டார்ல. என்னாச்சு, தளவாய் சுந்தரம் அவர்கள் பேச பேச திமுகவினர் கடுமையாக எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கட்டத்துல நீங்க எங்கேருந்து வந்தீங்க, இப்ப எங்க இருக்கீங்க, அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கிறீன்ற மாதிரி டிஎம்கே செல் இருக்க ஒவ்வொருத்தரும் குற்றச்சாட்டுகள் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலயும் குறிப்பா நேரு அண்ணன், வேலு அண்ணன், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்னு இத்தனை பேர் ஆதங்கப்பட்டாங்க. தளவாய் சுந்தரம் அவர்கள் பேச்சுக்கு இவ்வளவு ஆதங்கப்பட்டிருக்காங்க திமுக முக்கியமான முகங்கள்னா, அப்ப அண்ணன் எந்த அளவுக்கு பேசியிருப்பாரு பாருங்க. உண்மைக்கு புறம்பாக சொல்றேன், அவரு காங்கிரஸ்ல இருந்து அதிமுக 6 ஆண்டு காலம் ராஜ்யசபா எம்பியாக இருந்து தேமுதிகவுக்கு போய்விட்டு இப்பொழுது திமுகவில் நின்று திமுக இருந்து கொண்டு இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறார். ஆக என்ன என்ன உறுப்பினர் உட்காருங்க, உறுப்பினர் தலவாசி உட்காருங்க. வேண்டாம் வேண்டாம், தேவையில்லாத விவரங்களுக்கு போக வேண்டாம். தேவையில்லாத விவரங்களுக்கு முடிஞ்சிச்சு, விடுங்க, உட்காருங்க. நீங்க உறுப்பினர் கே என் நேரு அவர்கள், உறுப்பினர் கே என் நேரு அவர்கள் உட்காருங்க. பேரவைத் தலைவர் அவர்களே, தேவையற்ற உறுப்பினர் உட்காருங்க. இல்ல அவரு உறுப்பினர் பேசுகிறார், உறுப்பினர் பேசும்போது சம்பந்தப்பட்ட அமைச்சர்களோ அவை முன்னவரோ பேசலாம். இவருக்கு நீங்க தேவையில்லாம் ஒரே கிளாரிபிகேஷன் நினைச்சேன். இல்ல நான் அந்த கிளாரிபிகேஷன் பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் நினைச்சேன். இது கிளாரிபிகேஷன் இல்ல, பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் இல்ல, போதும். தளவாய் சுந்தரத்துக்கும் இதுக்கு என்ன பிரச்சனை? அவரை ஏன் கொடுக்குறீங்க? அப்ப எங்களுக்கு கொடுங்க, நாங்களும் பேசிக்குவோம். உங்களுடைய செயலுக்கு நாங்கள் எப்பொழுதும் உள்நோக்கம் கற்பிக்க முடியாது. ஏன்னா இந்த அவையை பொறுத்தளவுக்கு முழு அதிகாரம் படைத்தவர், அதில் உங்களுக்கு மாற்று கருத்து அல்ல. எங்களுடைய உறுப்பினர்கள் பேசுகிற பொழுது தளவாய் சுந்தரம் என்று ஏதாவது ஒரு பெயரை அவர் குறிப்பிட்டிருப்பார்கள், அவர் என்ன சொல்றீங்களா அவர் கேட்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இல்ல. ஒரு நானே கிளாரிபிகேஷன் தான் கேட்கறேன்னு நினைச்சேன். ஏன்னா விவரமா பேச சொல்றேன், அவர் விவரமா பேச கிளாரிபிகேஷன் கேட்கிறாரு அப்படின்னு தான் நான் அவரை அலோவ் பண்ணேன். நான் அவரது இது போன்ற உட்காருங்க, நான் சொல்றேன், இது போன்ற நிகழ்ச்சிகளை அவரை பற்றி ஏதாவது நான் குறிப்பிட்டிருந்தாலோ அவர் ஒரு கிளாரிபிகேஷன் கேட்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா எதுவுமே இல்லாத பொழுது இப்படி சொன்னோம்னா சட்டசபை நடத்த முடியாது. எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் பொதுவாக மற்றவர்கள் பேசும்போதுதான்
எங்களுடைய உறுப்பினர் அண்ணன் நாசின் அவர்கள் குறுக்கிட்டு பேசுவார். ஆனால் இப்போ அவர் பேசும்போதே நீங்கள் எல்லாம் குறுக்கிட்டு பேசுவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. அது தவிர நம்முடைய முன்னாள் அமைச்சர் மூத்த உறுப்பினர் அண்ணன் திரு தலவாய் சுந்தரம் அவர்கள் குறிப்பிடும்போது பல வரலாறுகள்லாம் குறிப்பிட்டு இவர் அங்கே இருக்க அதெல்லாம் நீங்கள் அனுமதிக்கக்கூடாது, இதை நீங்கள் என்கரேஜ் செய்யக்கூடாது. அப்படி அவர் பேச ஆரம்பித்தால் நாங்களும் பேச ஆரம்பிப்போம். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய பல்வேறு தலைவர்கள், பல்வேறு உறுப்பினர்கள் பல்வேறு இடங்கள்லேருந்து வந்திருக்காங்க. இப்போ எங்கே இருக்காங்களோ அங்கே அவங்க உண்மையாக பணியாற்றி கொண்டிருக்கிறாங்க. கைகள் உதற உச்சகட்ட ஆவேசத்தை பார்த்துட்டீங்களா? உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர், அவர் என்ன கேட்டார்? 3 தமிழர்கள் கொலை செய்யப்பட்ட நிகழ்வு இருக்குல்ல கர்நாடகாவில், இதில் என்ன ஆக்ஷன் இருக்குது இந்த அரசு எடுத்திருக்குன்னு கேட்டார். அப்புறம் சமீபத்தில் கர்நாடக முதலமைச்சர் இங்கே வந்தார்ல தமிழ்நாட்டுக்கு, அப்போ இந்த 2 சிஎம்ஸும் அருகருகே அமர்ந்திருந்தீங்களா, நம்ம சிஎம்மோ கர்நாடக சிஎம்மோ, நீங்கள் என்ன பேசுனீங்க? அரசு கர்நாடக சிஎம் கிட்ட என்ன விஷயத்த சொல்லியிருக்கு, இதை பற்றிலாம் சொன்னீங்கன்னா சரியா இருக்கும் அப்படின்ட்டு அவர் கேள்வியை கேட்டார். டிஎம்கே எம்எல்ஏ கோவி செழியன் இருக்கார்ல, இவர் என்ன கேட்டார்? மேட்டூர் அணை எப்போ தான் திறப்பீங்க, இந்த கேள்வியை முன்வைக்கவே அதுக்கு அந்த துறை அமைச்சர் யார், ஆனந்த் அவர்கள், அவர் என்ன பதில் கொடுத்துட்டாரு? கூடிய சீக்கிரம் நல்ல செய்தி வருங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. பட் என்ன செய்தின்னு தெரியல. காவிரியில் தண்ணீர் எப்போது திறக்கப்படும் என்ற இயக்கத்தோடு காத்திருக்கிறார்கள். சட்டமன்றம் நடந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் அந்த அறிவிப்பு வருமா என்றும் காத்திருக்கிறார்கள். எனவே குறைவான நேரத்தில் கோரிக்கை வைக்க வேண்டும் என்றால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மேட்டூர் அணை எப்போது திறக்கப்படும் அரசு அறிவிக்க இயலுமா என்பதை அரசின் கவனத்தில் ஈர்க்க விரும்புகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கூடிய விரைவில் நல்ல செய்தி அறிவிக்கப்படும். ஆசிரியர்கள் பல பேருக்கும் பெரிய தலைவலியாக இருக்கிறது டெட்டு. இந்த எக்ஸாம் இருக்குல்ல, இந்த ஆசிரியர் தகுதி தேர்வு சார்ந்து அரசினர் தீர்மானம் இப்போ கொண்டு வரப்பட்டிருக்கேங்க. அமைச்சர் ராஜ்மோகன் கொண்டு வந்திருக்காரு. நிறைய பேருக்கு அதுக்கப்புறம் ஒரு நிம்மதி பெருமூச்சு கிடைக்கும்னு நினைக்கிறேன். பட் 100% முழுவாக்கம் பெறலை, அதை மைண்டில் வச்சுக்கோங்க. புதிய பேருந்து சேவையை தொடங்கி வச்ச கையோடு சிஎம் விஜய் அவர்கள் அவைக்குள்ளே வந்துட்டார். வந்தவர் வழக்கமாக வணங்க வைப்பார்ல, அதுவும் நடந்துச்சு. இன்னைக்கு என்ன நாள்? கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட பிறந்த நாள். சிஎம் விஜய் அவர்கள் என்ன பதிவு இப்போ வெளியிட்டிருக்காங்கன்னா, புரட்சி கலைஞரின் புகழ் என்றும் நிலைத்தோங்கட்டும் அப்படின்னு அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. செந்தூரபாண்டி அந்த படம் இல்லைனா சினிமா இண்டஸ்ட்ரியில் விஜய் அவர்களுக்கு பெருசாக ஸ்கோப் கிடைச்சிருக்காது, இல்லை நம்ம எல்லாருமே ஒத்துக்கிட்டே ஆகணும். அந்த ஒரு நன்றி மறவா தன்மை இருக்குல்ல, அதை இங்கே பார்க்க முடியுது. என்ன, கேப்டன் அவர்களோட சமாதிக்கு ஒரு போயிருந்தால் இன்னும் நிம்மதியாக இருந்திருக்கும். சரி, ஓகே, ரைட்டு. ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க? ஏழைகள் மேலே அவர் கொண்ட அன்பால் அவர் இன்னும் நிலைத்து வாழ்வாருங்க. கேப்டனுக்கு, என்னோட இனிய நண்பர் கேப்டனுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள்னு ஸ்டாலின் அவர்கள் பதிவு பண்ணியிருக்காங்க. அண்டு கேப்டனோட நினைவிடம் இருக்குல்ல, அங்கே நடிகர்கள் பல பேரும் போயிட்டு உணர்ச்சி மிகுதியில் பல விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பல பேர் அழறது, பல பேர் அங்கேயே அமர்றது, இது போல் நிறைய விஷயம் நடந்துட்டு இருக்கு. இந்த நாளில் நாம் எல்லாம் பண்ண வேண்டியது வேற என்ன? கேப்டன் அவரோட பூத உடல் மட்டும் தான் மறைஞ்சிருக்கு, ஆனால் அவர் அமரரா இன்னும் நம்ம கூட வாழ்ந்துட்டு தான் இருக்காரு, அவர் பண்ண நல்ல விஷயங்களால. கேப்டனுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை நம்ம எல்லாருமே பதிவு பண்ணி அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம். நம்ம மாயம் ஸ்டுடியோஸ் யூடியூப் சேனலில் ஒரு நாளைக்கு 5 வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரணும்னாக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், ஆல் நோட்டிஃபிகேஷன், அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற வீடியோஸ் ஒன்று நீங்கள் பார்க்க முடியும். அண்ட் மாயம் ஸ்டுடியோஸ் போலவே மாயம் பக்தி அண்ட் மாயம் லைஃப் ஸ்டைல் இந்த சேனல்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க, ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. யூடியூபை தாண்டி அடுத்தடுத்த அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம மாயம் ட்ரெண்ட்ஸ் ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிடுங்க. கூடவே மாயம் ஸ்டுடியோஸ் 9 என்ற இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கங்க. இது எல்லாத்துக்கான லிங்க்ஸையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். நன்றி.